ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்க பல அற்புதமான பழங்களில் ஒன்று தான் நாவல் பழம். கருப்பு நிறத்தில் கண்ணை கவரக்கூடிய இந்த சின்ன பழம் சுவையில் இனிப்பும் துவர்ப்பும் கலந்த ஒரு தனித்துவமான அனுபவத்தையே நமக்கு தரும். பலர் நாவல் பழத்தை சர்க்கரை நோயாளியோட நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாவல் பழத்தை எல்லாரும் எவ்வளவு சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிடலாமா, அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும், யாரெல்லாம் இந்த நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரியான பயன்பாட்டு முறைகள் என்ன, பக்க விளைவுகள், இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நாவல் பழம் பிடிக்கும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க நோன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் பரவலாக வளரக்கூடிய ஒரு மரத்தோட பழம் தான் இந்த நாவல் பழம். இதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், அந்தோசைனின் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. நாவல் பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முதலாவது நன்மை, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழம் அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வர்றது சர்க்கரை நோய்க்கு மருந்து அப்படின்னு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஜம்போலின், ஜம்போசின் அப்படிங்கிற இயற்கை சேர்மங்கள் ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக தான் உயர்த்துது. இதனால் பிளட் சுகர் அதிகமாகிறத குறைக்கிறதுக்கும் இன்சுலினோட செயல்பாடை மேம்படுத்துறதுக்கும் உணவுக்கு அப்புறமா சர்க்கரை திடீர்னு உயர்றதை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஆனால் இது சர்க்கரைக்கு மருந்துக்கு மாற்றா மருந்து மாதிரி எடுத்துக்க சொல்லலைங்க. நீங்கள் சர்க்கரை நோய்க்கு எடுத்துகிட்டு இருக்க டேப்லெட் எடுத்துக்கணும், அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதோடையே இந்த பழத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு முறை அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இரண்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இதில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இதனால் நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரியான வைரஸ் தாக்கங்கள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்குது. மூன்றாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பழம்னா இந்த நாவல் பழத்தை சொல்லலாம். நாவல் பழத்தில் பொட்டாசியம் இருக்குது. இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதய தசைகளை நல்லா இயக்கிறதுக்கும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நான்காவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. 100 கிராம் நாவல் பழத்தில் கலோரிகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதில் அதிகமாக நார்ச்சத்தும் குறைந்த கொழுப்பு இருக்கிறதுனால வயிறு நிறைந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். இதனால அடிக்கடி பசி ஏற்படுறது குறையும். வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வையும் கட்டுப்படுத்தும். உடல் எடையை ஈஸியாக குறைக்கிறதுக்கு இந்த பழம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐந்தாவது நன்மை, ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு இந்த பழம் பயன்படுது. நாவல் பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கும். குடலோட இயக்கம் சீராக்கப்படும். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. வயிறு உப்புசம் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆறாவது நன்மை, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த நாவல் பழம் உதவியாக இருக்கும். இயற்கை மருத்துவத்தில் நாவல் பழம் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்க்கிறதுக்கும் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் கூட பயன்படுது. ஏழாவது நன்மை, தோல் அழகை அதிகரிக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்தில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறதுக்கும் முகங்களில் வரக்கூடிய முகப்பருக்களை குறைக்கிறதுக்கும் வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக நீங்கள் என்றும் இளமையாக இருக்கணும்னா இந்த ஒரு பழத்தை எடுத்துக்கலாம். நீங்களே சொன்னால் ஒழிய உங்களோட வயசு இத்தனை தான் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த பழம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எட்டாவது நன்மை, கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு இந்த பழம் பயன்படுது. கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுற பணியில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய தாவர சேர்மங்கள் இருக்குல்ல, இது கல்லீரலோட செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. ஒன்பதாவது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு நாவல் பழம் உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்லாம் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் வயதான காலங்களில் ஏற்படுள்ள அந்த எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கும் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்.
10வது நன்மை, இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்துல இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுது. இதனால உடல் சோர்வு, தலை சுற்றுதல், மயக்கம், காலையில எழுந்திருக்கிறப்ப வரக்கூடிய டயர்ட்னஸ் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இந்த பழம் உதவியா இருக்கும். அடுத்து நாவல் பழத்தோட விதைகளோட நன்மைகளை பார்த்துடலாமா? நாவல் விதை பொடி நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொடி தான். இது பிளட் சுகரை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுது. ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இருந்தாலும் நீங்க டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாவல் பழ விதையோட பொடியை நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்க டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றது. நாவல் பழத்தோட பக்க விளைவுகளை பார்த்துடலாமா? யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா, அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா ஹைப்போக்ளைசமியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஏற்கனவே சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க அதிக அளவில் நாவல் பழத்தை சாப்பிட்டா ரத்த சர்க்கரை இன்னும் கூட குறைஞ்சிடும். இதனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னன்னா, தலை சுற்றுதல், நடுக்கம், அதிக வியர்வை. இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கட்டாயம் நாவல் பழத்தை அவாய்ட் பண்ணணும். 2வது ஆபத்து என்னன்னா, வயிற்றுக்கு பிரச்சனை. அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி, அமிலத்தன்மை, மலச்சிக்கல்லாம் ஏற்படுத்தும். 3வது ஆபத்து என்னன்னா, அலர்ஜி. சிலருக்கு தோல் அரிப்பு, வீக்கம், சுவாச சிரமம் இது மாதிரியான அலர்ஜி அறிகுறிகள் கூட வரலாம். 4வது ஆபத்து என்னன்னா, வெறும் வயிற்றுல அதிகமாக சாப்பிடவே கூடாது. வெறும் வயிற்றுல நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிட்றது வயிற்றில் எரிச்சல், குமட்டல் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தலாம். 5வது ஆபத்து, அறுவை சிகிச்சை செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயமாக இந்த நாவல் பழத்தை தொடவே கூடாது. மற்றவங்க மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பொதுவாக ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 கிராம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 10லேருந்து 20 நாவல் பழங்கள் சாப்பிட்லாம். இதுவே போதுமானது. அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டா ஆபத்துகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும். அது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அளவோடு எடுத்துக்கிட்டா அது நமக்கு மருந்து மாதிரி செயல்படும், அமிர்தம் மாதிரி இருக்கும். அதுவே அதிகமாக எடுக்கிறப்ப நஞ்சா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாவல் பழ சீசனில் நிறைய கிடைக்குதுன்னு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது சுகரை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி மட்டும் செய்யவே செய்யக்கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு ரொம்பவே தேவைங்க. தினமும் எடுங்க, ஆனால் சரியான அளவு மட்டும் எடுங்க. அதிகமாக சாப்பிட்டா ஆபத்தை ஏற்படுத்திடலாம். நாவல் பழத்தை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரத்தை பார்த்துடலாமா? காலை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது நல்லது. நீங்கள் லஞ்சு ஒரு 2 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா 11:30 12 மணிக்கே இந்த பழத்தை சாப்பிட்ருங்க. அப்பையும் சாப்பிட விட்டுட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். சிலர் நைட் நேரத்தில் கூட சாப்பிடுவாங்க. நைட் நேரத்தில் சாப்பிட்றது தவிர்த்துருங்க. இந்த வீடியோவில் நாவல் பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.